ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாங்கள் தான் உங்கள் தமிழ் கேமிங். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் சிஎஸ் ரேங்க், அதாவது சிஎஸ் ரேங்க் புஷ் பண்ண போகிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ எங்களுக்கு நீங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் அதெல்லாம் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இப்படி சப்போர்ட் பண்ணால் தான் எங்களால் ஒரு பெரிய லெவல் கிடைச்ச முடியும். ஸோ நாங்கள் வாரத்துக்கு ஒரு 6 வீடியோ இல்லைனா 2 நாளைக்கு ஒரு வீடியோ போகிறோம். சரி, வாங்க மேட்ச்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பர்முடா மேப்பில் சிஎஸ் ரேங்க் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் என்ன கன்று எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நேரம் லோடு எடுக்குது. வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் என்ன கன்று எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா M500 G18 கிளிக் பண்ணி எடுக்கலாம். லெவல் M500. ஸோ இப்போ நம்ம விட்ட உடனே போய் எல்லோரும் தரமட்டமாக்க வேண்டியது தான். கொஞ்சம் இபி ஏற்றிக்கின்னு போயிடலாம், அப்போ தான் அடி வாங்கினா தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓடுறோம், அடி வாங்காமல் இருக்கிறோம், உஷாராக இருக்கிறோம். ஐயோ, நெட்டு ரொம்ப லேக் ஆகுது. ஸோ கொஞ்சம் தரமாக க்ளீனாக விளாடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எகிரி தாவி அதாவது மங்கி டி லூஃபி மாதிரி போக போகிறோம். முதல்ல எடுத்து லூட் அடிச்சுக்கின்னு போயிடலாம். ஸ்கோப்பில் ஏற்றாச்சு. இப்போ நம்ம ப்ரோ பிளேயர் காமிச்சாச்சு, வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா M500 எடுத்துன்னு ஓடுறோம். நம்ம மண்டையை கழட்ட போகிறோமா இல்லை மண்டையை நம்ம கையில் கழட்டி குத்துற போகிறாங்களான்னு தெரியல. ஒரு வழியாக ஒரு நாக் போட்டாச்சு. அவனை கீழே கிளியர். யாரும் அவன் பொந்துலேருந்து வர வேண்டே வாடி யாரே ஐயோ ஓரின். இந்த ஓரின்காரங்களோட தாங்க எவ்வளோ ட்ராக் பண்ணாலும் கடைசி வரைக்கும் ஹெட்செட் சொல்ல மாட்டேன்றாடே. இந்த நெட்டு லேக் வேறு ரொம்ப சூப்பர். நம்மளை முடிச்சிட்டாங்க. நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா இன்னொரு டீம்மேட் கைவே பண்ணிட்டாங்க. 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்க தெரில. 2 vs 1 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் வால் வீச் சண்டை போடுறாங்க. யார் வால் வீச்சில் கில்க்கு. நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா ஓரின் போட்டார். சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நாக். இன்னும் 1v1. ஓகே, நம்ம பார்க்கலாம் நம்ம டீம் கில்கிதா இல்லை அவங்க டீம் கில்கிதா. தூரத்துலேருந்து பார்க்கலாம். கிட்ட வரமாட்டா, நம்மளே கிட்ட ஓடிட வேண்டியது தான். அப்படின்னு நம்ம டீம்மேட் போகிறாரு. மை காடு, அவனும் ஓரியன் போட்டா. அவன் நம்மளுக்குனா லேட்டாக போட்டதுனால வந்து ஓரியன் கொஞ்சம் லேட்டாக இப்போ நம்ம டீம்மேட்டும் அவனும் கத்தி சண்டை போடுறாங்க யார் கிழிக்கிறது. மை காட், நம்ம டீம்மேட் ஒரு திறமையான மண்டையை ஸ்லைஸ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மேட்ச்சை நம்ம வெற்றிகரமாக கழிச்சிட்டோம். இப்போது நம்ம பார்த்திங்கன்னா அடுத்த ரவுண்டுக்குள்ளே போகிறோம். இந்த மேட்ச்சில் நம்ம என்ன கன் வாங்கலாம். ஓகே, இந்த மேட்ச் பேராஃபில் வாங்கி ஒரு விதமான டாஸ்க் ட்ரை பண்ணலான்ட்டு தான் போகிறோம். ஏன்னா அதுவும் மில்லு பேராஃபில் எல்லாம் ஷார்ட் ரேஞ்சில் நம்ம ஒரு விசித்திர ஜீவன். ஸோ லாங் ரேஞ்ச் கன் வாங்கின்னு போகலாம். நம்ம தான் செகண்டில் இருக்கிறோம். நம்ம டீம்மேட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறோம். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம போயினே இருக்கிறோம். ஆனால் இது மட்டும் விடவே மாட்டேங்குது. நம்ம ஒரு வேகத்தில் இருக்கும்போது எதனா ஒன்று தடைகள் வரும் பார்த்திங்களா. அந்த மாதிரி தான் அந்த இன்விசிபிள் ஸ்டாப்பருன்னு வாங்குவோம். அது என்னன்னு தெரியல ஒழுங்கா. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஷார்ட் ரேஞ்ச் வச்சுக்கன்னு மண்டே காமிச்சா அவ்வளோ தான் விட்டுருவான். ஸோ நம்ம ஒழிச்சிக்கலாம். லாங் ரேஞ்ச் ஓகே வருது. லூட் அடிச்சுன்னு போயிடலாம். நம்ம டீம் காசு வரும், நம்மளுக்கும் எக்ஸ்ட்ரா காசு வரும். என்னடா அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் நாக் போட்டிங்களா. ஓடு யாரானே மாட்டினடா பம்பர் கட்டு மண்டையா. ஐயோ போட்டான்டா. வாங்கடா நல்ல வேலை யூவி லைட்டை விட்டானுங்கோ. ரொம்ப நன்றி கைஸ். யார் யூவி லைட் விட்டுருந்துன்னு தெரில, ஆனால் யூவி லைட் விட்டிங்கோ. ஸோ அதனால் நம்ம இப்போது உயிரோடு இருக்கணும். இந்த நெட்டு வேறு, அதுக்கு தான் காத்தாலேருந்து யூடியூப் நோடக்கூடாது, இன்ஸ்டா நோடக்கூடாது. இனிமேல் கேம் பிளேக்குன்னு நெட் சேவ் பண்ணிக்கணும். ஒரு இடத்துல ஆகான் சூப்பர் மெடிக்கெட் போகலாம். ஓப்பனில் போடுறோமே, ஓப்பனாக அடிக்க மாட்டான். சரி, நம்ம டீமே தாக்குறானுங்களே, அப்புறம் என்ன பயம். பான் ஃபயரில் உக்காந்து சூப்பர் நார்மல் மெடிக்கெட் போடலாம் சொல்லி வாயமூடில் ஓப்பனில் உக்காந்தா ஓப்பன் அடிக்குவான்ட்டு என்னையாடா அடிக்கிற. எங்கடாகிற பார்த்தாச்சு. டாட்டா போடுற. ஐயோ ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டானே. ஓடி போய் முடிச்சிடலாமா. இல்லை, நம்மளுக்கு தூரத்தில் இந்த பேராஃபிலே போதும். இதுக்கு தான் பேராஃபிலை வாங்குது. அதாவது நம்ம வெற்றிகரமாக இப்போ செகண்ட் ரவுண்டே முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் ரவுண்டுக்குள்ளே என்ட்ரு வரும். இந்த ரவுண்டு என்ன ஆகுதுன்னு தெரில. வாங்க ஃபஸ்ட்டு இந்த இன்வென்ட்ரியில் இருக்கிறது எல்லாம் வாங்கிடலாம். அப்போ தான் நம்மளால் காப்பாற்றிக்க முடியும். எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ ஒரு டாட் ஃபைனலாக. இப்போது நம்ம இந்த வளையத்தை தாண்டி போக முடியாது, ஏன்னா இது நம்மளோட வேகத்துக்கு தடை போடுறது. ஓகே கைஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் இப்போ தான்
அந்த சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். நீங்கள் தான் எங்களை க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ உங்களை வேண்டி கேட்குறது என்னன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் நம்மளுக்காக டேமேஜ் வாங்கி நாக் ஆகிட்டாரு. சொல்லி வர முடியல, நம்ம லாஸ்ட் ஆனோம். சரி, மீண்டும் முன்னாடி போவோம். ஐயோ யூவியை வச்சிட்டானுங்களே. சரி வா, உஷாராக போய் கவர் எடுத்துடலாம். வாங்கடா. ஓ மை காட், நம்ம இன்னொரு டீம்மேட்டோ நாக்கு. சரி, இப்போ நம்ம வேறு எந்த டீம்மேட்டை நான் கூப்பிடலாம். வாங்கடா, எங்கடா இருக்கிறீங்க? வாங்க வந்து ரிவைவ் பண்ணுங்க. ஐயோ, நம்ம டீமில் 2v4 என்ன பண்ணுவாங்க? கிடச்சிருக்க நம்மளை ரிவைவ் பண்ண வரமாட்டானுங்க. அவங்க கில் அவங்க தான் பார்த்துக்குவாங்க. நம்மளுக்கு கிவ் அப் கொடுக்குறத தவிர வேறு வழியே இல்லை. ஏன்னா நம்மளை யாரும் ரிவைவ் பண்ண வரமாட்டாங்கன்னு நம்மளுக்கே தெரியும். அட்லீஸ்ட் நம்ம டீம்மேட்ஸ் அதே போய் ஸ்பெக்டேட் பண்ணலாம். இவ யாரா டபங்களூர் நாட்டில் ஒரிஜினல் டான்ஸ் ஆடினுக்கிறான். ஓ, நம்ம சொன்னோன்னா ரோஷன் வந்துச்சு. ஐயோ, இந்த இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வேறு. ஓகே, இப்போ நம்ம மேலே போனால் நம்ம டீம்மேட் என்ன பின்னால் வந்து அடிக்கிறான். நல்ல வேலை ஒரு போட்டான். எப்படியோ நாக் ஆகிடுவான்னு கண்டுபிடிச்சிட்டேன். சொன்னேன்ல. ஓ, இவன் தான் லாஸ்ட்டாக. எப்படியோ நம்ம டாப் 2ல் வரும். என்ன ஒரு சோகம்னா இந்த மேட்ச்சில் நம்ம தோற்றுட்டோம். ஸோ அடுத்த மேட்ச் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மேட்ச் நம்ம என்னங்கன்னு வாங்கலாம். இந்த மேட்ச்சில் மேக் வாங்கலாம். மேகை வாங்கி அழுத்திப்பிடி போய் ஆடி தான் இந்த மேட்ச். அப்புறம் ஒரு சர்ஃப் போர்டு, ஒரு ஐஸ் ஸ்டார்ட். ஓகே, இப்போ நம்ம இந்த வேகத்தை போடுறத தாண்டி போகணும். அங்கே பாருங்கள், நம்ம கோவத்துக்கு அப்படியே இடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வலியத்தை தாண்டி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. இதை விடுற மட்டும். இப்போ நம்ம போய்ட்டு எனிமீஸை மாங்கன்னு பாஞ்சு குத்தலாம். இந்த வலையை வேறு சீக்கிரம் போகவே மாட்டேங்குது. ஓகே, ஒரு வழியாக போயிடுச்சு. இப்போ வேகமாக ஓடலாம். யாரா நீ தலைமையில் குச்சி போகிற? நீ மட்டும் தான் சர்ஃப் போர்டு யூஸ் பண்ணுவேன், நானும் யூஸ் பண்ண மாட்டான். நேராக போகிறமே, எவனா வரமாட்டான். இல்லை வந்து குத்த மாட்டான். சொன்ன மாதிரியே ஒருத்தன் வந்துட்டான்டா. ஒரு வெளியாக அவனை நாக் போட்டாச்சு. பாவம் நம்ம டீம்மேட்டு நாக் ஆகிட்டாரு. யாரும் அவன் ஓரின்னு போகிற. ஓ மை காட் கைஸ், லாஸ்ட் 3 HPயில் இவனை கில் கன்ஃபார்ம் பண்ணோம். யார் எப்படியானா என்ன, நம்மளுக்கு கில்லு தான்டா முக்கியம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பனில் மெடிக்கேட் போடுறோம். ஆஃபீஸ் இங்கே வேணா அடிக்க மாட்டான்னு ஒன்றும் கேரண்டில் யாரும் வந்தான். ஐஸ் ஸ்டார்ட் போட்டான்டா. இல்லை வேலை, நம்மக்கிட்ட அப்சர்வ் சக்தி நல்லா அப்சர்வ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மெடிக்கெட்லாம் போட்டாச்சு. கீழே எட்டி பார்க்கலாமா? எவனோ வரண்டா. மேக்கில் அழுத்தி பிடிச்சிட வேண்டியது. டெட் பாடி மேலே அடிச்சிட்டோமே, ஒரே அசிங்கமாக போச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போகிறோம். நம்ம அப்படியே ஸ்கிட்டெலாம் சிக்கன் கொஞ்சம் ஃபன் பண்ண மேலே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்தாச்சு. யாருமே இல்லை மேலே, நம்ம ஒரே தனியால் MP5 வச்சு கீழே அழுத்தி பிடிக்கலாம். அங்கே ஒரு தக்க 2 அழுத்தி பிடி. ஐயோ, 4 தாண்டா போச்சு. இப்போ எனக்கு ஒரு ஐடியா. ஏங்க ஐஸ் டாட் போடக்கூடாது? லான்ச் அடி டொமேல். ஓகே, இப்போ அங்கே ஐஸ் டாட் போட்டாச்சு. அவன் டேமேஜ் போகுது. 36. ஜஸ்ட் மிஸ் லைஃபை காலி பண்ணிட்டுக்குவான். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே ஏறி போயிட்டு கிரேனட் சாரா உள்ளே ஏறி போயிட்டு இவனுங்க கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும்பா. சந்தில் தூக்கி நானாந்தே விசாரானுக்கும். இப்போ உஷாராக மெடிக்கேட் போட்டாச்சு. இது என்னடா ஒரு டைம் ஒரு மெசேஜ் அது. இப்போ ஒரே ஒருத்தர் தக்குறதா? அப்போ தைரியமாக எழுதி கொடுத்துக்கிட்டே யாரா நீ ஒத்துறா? அந்த ஒரே ஒருத்தர் எங்கிறான்னு எனக்கு தெரியும். ஃபாலோ மீ. நம்ம பாட்டில் தைரியமாக வந்துட்டோம். நம்மள்ட்ட மேலே அடிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம். நம்ம தோஸ்து வேறு ஸ்கைலர் போட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டான். நல்ல வேலை. அவன் கொத்த இதுக்கு நம்ம கில் எடுத்துக்கணும். டேமேஜ் கொத்ததுக்கு நம்ம கில் எடுத்துக்கணும். நம்ம இப்போ ஒரு ஓசி கில் எடுத்துட்டோம். இப்போ நம்ம அவங்ககிட்ட இந்த MP5 வச்சுக்கின்னு நம்ம AWM மாற்றிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஸ்னைப்பர் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா இந்த லோட் அவுட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். ரிப்பேர் கிட் மெயினாக வேணும். ஏன்னா வெஸ்ட் எல்லாம் டேமேஜ் எடுக்குது. எல்லாம் வாங்கியாச்சு. இப்போது வெஸ்ட்டு அப்கிரேட் பண்ணிக்கலாம். இன்னும் 10 செகண்ட்ஸ்க்கு எடுத்து போகிறதுக்கு அது இருக்குது. யார் மண்டெல்லாம் ஏறி எமௌண்ட் போடலாம். இவன் மண்டியில் ஏறி உக்காந்துட்டு ஃபுல் ஸ்பின்னாக எடுக்கிறோம் நம்ம. இன்னும் எக்ஸாக்டாக 2 செகண்ட்ஸ்க்கு இது. ஓகே, விட்டாங்க. ஐயோ, இறங்கி போயிட்டானே அவங்களுக்கு. ஐயோ, டயர் மேலே இருக்கிறது. இந்த சர்ஃப் போர்டை வச்சுக்கின்னு டயர் மேலே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸ்னைப்பர் எடுத்துகிட்டு டவர் மேலே ஏறிட்டோம். ஒரு 2 நிமிஷம் சுற்றலாம். எவனா இல்லை. ஸோ இந்த வீட்டில் குச்சிட வேண்டியது தான். இப்போ நம்ம ஒரு ப்ரோ பிளேயர் மாதிரி ஆடணும் ஸ்னைப்பரில். நம்மளாம் B2K டிஃபெக்ட் பண்ணோம். ஒரு நல்ல தரமான 150 வாபி செட்டி பார்த்தா ஆளை காணும். எங்கடா போயிட்டு வெளியே வாடா. ஒரு தலையை யாரா லெஃப்டில் போட்டான்டா நாக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரிவைவ் ஆப்ஷன் அனுப்பியாச்சு. எவனா ஓடி வந்து காப்பாற்ற மாட்டானா? கீழே ஓடிட்டா. கவரில் இருக்கிறேன், ஓடி வாங்கடா. கத்தான் கூட. பெட்டு போய் யாருன்னா கூட்டினா ஓடிப்பா. ஓ மை காட், ஒரு ஃப்ரெண்ட் நம்மளுக்காக உயிரை கொடுத்து ஓடி வரான். நல்ல வேலை, தரமாக ரிவைவ் ஆகிட்டோம். இப்போ மெடிக்கேட் போட வேண்டியது தான். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட் அடி வாங்குறான். யாரா நீ
நல்ல வேலை நெட்டு லேக் ஆனாலும் அழுத்தி பிடிச்சிட்டோம். இதுக்கு தான் மேக வாங்கணும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 4v1 பாருங்களா ஜோனு. இப்போ பார்த்தீங்கன்னா 4v1. ஓகே, இப்போ 4v1ல் யார் கெலிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஆப்வியஸ்லி நாங்கள் தான். அதுக்கு முன்னாடி ஒரு சும்மா ஃப்ரீ ஃபயர் பண்ணிட்டு இப்போ ஒரு எமௌண்ட் போட வேண்டியது தான். தரமான எமௌண்ட் போட்டு எனிமீஸை வெறுப்பேற்றலாம். ஓகே, நம்ம அவங்கள பார்த்தா பயப்படுற மாதிரி ஒரு எமௌண்ட் போட்டு இருங்களா நானும் வரேன். அவன் கிலோ ஓசி கிலோ ஏற்றுறாதீங்க. நம்ம டீம்மேட்ஸே அடிச்சு பிரிச்சிருவாங்க போல இருக்குது. கில்லை மாட்டிக்கிடா இவ்வளோ தான் ஏடபிள்யூ வச்சு எம் பண்ணாலும் அடிச்சிட்டானுங்க. ஸோ இந்த மேட்ச் நம்ம எப்படியோ தரமான புயாச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயிக் 36லேருந்து ஹீரோயிக் 37 போயிட்டோம். ஓகே, இப்போ லாபிக்கு போயிடலாம். கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பாய் கைஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.